இது என்னங்க இது, தமிழ்நாட்டில் யார் ஆட்சி போகலான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேரும் கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அது வந்து நான் ஒரு வீடியோவை கனெக்ட் பண்ணி போட்டிருந்தேன். அது வெறும் ரூமர்னு சொல்லிட்டு காலையில் முன்னாள் முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீடியாவில் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு, டிஎம்கேவால் வந்து டிவிகேக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அந்த ஆட்சி அமைஞ்சால் வந்து பெண்களுக்கு தர அந்த 1000 ரூபாவும், அப்புறம் ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் சொல்லிட்டு அது கொடுத்துருந்தாங்க. அது வந்து அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோரிக்கையை வச்சுருந்தாரு. ஓகேங்களா. அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock அண்ட் 7 o'clock போல் போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போயிட்டு ப்ரெஸ் மீட் கேட்டுக்கும் போது, நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் போனதுனால அந்த இடத்துல வந்து ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வந்து திருப்பி ஒரு ரூமர் மாதிரி உருவாக்கி இருக்குது. அது கூட்டணி இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருமே தெரியல. அதோ சைடில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து 113 சீட்ஸ் மட்டும்தான், அதாவது காங்கிரஸ் கூட்டணி கூட சேர்த்து 113 சீட் மட்டும் தான் இருக்குது. அந்த 113ல் ஒன்று வந்து விஜய் ராஜினாமா பண்ணுறாரு. மொத்தமாக 112 சீட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 6 சீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சொல்லலை. ஆனால் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைடில் அவரோட ஒப்பீனியன் வந்து அவர் சொல்லின்னு வர்றாரு. இன்னும் ஒரு 2 days 3 days, அதாவது 10ஆம் தேதிக்குள்ளே என்ன வரும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்தமாரி யூஸ் பண்ண வீடியோஸ் பார்க்கணும்னா உங்கள் செல்வா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.